வருகின்றிருக்கும் நமது சமுதாயத்தின் நண்பர்களுக்கும் நண்பர்களை சார்ந்த தாய்மார்களுக்கும் மாணவ மணிகளுக்கும் முதல் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு குடும்ப விழாவும் ஓபிஆருடைய 100வது ஆண்டு விழாவும் இணைத்து நடத்துகின்ற விழாவிற்கு தலைமையேற்று நடத்துகின்ற ஜெயராம் ரெட்டியார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு 3 நடந்த சமாச்சாரத்தை ஒரு 3 விவரங்களை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 1905 விருதுநகரில் KKSR கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது, சுந்தரராச ரெட்டியார் விளாத்திகுளம் மகசங்க தலைவராக இருக்கும்போது ஓபிஆருடைய நினைவு நாளாக 97வது பிறந்த நாளாக கொண்டாடும் போது அருப்புக்கோட்டையினுடைய டவுனிலிருந்து விளாத்திகுளத்தினுடைய 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு விலகவே முடியாத அளவுக்கு லட்சத்துக்கும் மேல் உள்ள நமது சமுதாய மக்கள் இணைந்து நடத்தியது மிக பெருமைக்குரியதாக 1வது நிகழ்ச்சியாக. 2வதாக 1997 அதே விளாத்திகுளம் மகாசன சங்க தலைவர் சுந்தரராச ரெட்டியார் மாநில தலைவராக பொறுப்பேற்று மாநில பொதுச் செயலராக சீனிவாச பெருமாள் அவர்களும் பொருளாளர் தேவராஜ் அவர்களும் 3 பேருடைய நிர்வாகத்தில் 1998 100வது போகுந்தருடைய 100வது விழாவும் நமது மாநில மாநாடுமாக இணைந்து 98 சென்னையில் மாபெரும் திரளாக வந்து காமராஜர் அரங்கத்தில் பெருமைக்குரிய ஒரு ஆளாக எடுத்து அன்று மதிய உணவு முடிந்து மாலையில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் அரசு விழாவாக எடுத்து அன்றுதான் அரசினர் தோட்டத்தை ஓமந்தூர் அரசினர் தோட்டம் என்று அறிவித்த அது ஒரு பொன்னான நாள் என்பதை உங்களிடம் அறிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு ஒரு 2 ஆண்டு கழித்து சுந்தரராச ரெட்டியார் தலைமைக்கு அப்புறம் KR ரெட்டி அவர்கள் தலைமையில் திருச்சியில் ஒரு சிறப்பான ஒரு மாநாடு நடத்தினார்கள். இந்த விழாவெல்லாம் முடிந்து இன்று நடந்து வருகின்ற ஜெயராம் ரெட்டியார் தலைமையில் அந்த 3 விழாக்களையும் கடந்து சென்னை மண்டலம் என்ற பெயருக்கு மாநில அளவில் நடத்திய மகாநாட்டுக்கும் மிச்சமாக இன்று கூடியிருக்கின்ற கூட்டத்திற்கு வருக என்று வரவேற்று இந்த சிறப்புமிக்க விழாவுக்கு மேலும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம்.